ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி இந்த நாளில் எடுத்துக்கொண்டதின் நோக்கம், செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். கடந்த சனிக்கிழமையோடு 79 ஆண்டுகளை உருவான நாளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். இந்த நாளில் அதே வார்த்தையை நாம் பரிந்து கொள்கின்ற பொழுது அதில் சொல்லப்படுகின்ற சத்தியத்தின் மூலமாய் ஒருவேளை திருச்சபை எப்படி உருவானதோ அதே போன்று ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்னால் தென்னிந்திய திருச்சபை என்று சொல்கிற போது அது பல்வேறு படிநிலைகளிலே தாண்டி 1920 ஆரம்பிக்கப்பட்ட பல நிலையில் பேசப்பட்டு கடைசியாக 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தோன்றியது. அது எத்தனை சபைகளை உள்ளடக்கியது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டால் பல்வேறு பிரிவுகள் இணைந்து ஒரு புதிய அமைப்பாக இன்று வலுவுடன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லி செயல்படுகின்றது. அதர் உருவாவதற்கு ஆதாரமாய் இருந்தது இந்த யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. அதில் பார்க்கின்ற பொழுது 21ஆம் வசனம், that they all may be one, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற கரும்பொருளிலே இந்த திருச்சபை உருவானது. அர்ப்பணிக்கு வழிகாட்டியது, வளர்ந்து பெருகியது. இயேசு கிறிஸ்து தன்னோடு வாழ்ந்த சீசர்கள் அவரது மறைவிற்கு பின் எப்படி வாழ வேண்டும் என்று ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபம் அன்று சீசர்களுக்கு ஆக இருந்தாலும் இன்று அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் கூட்டமாகிய உங்களுக்கும் எனக்குமாக இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்த பகுதியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று ஒற்றுமைக்காக, இரண்டாவது பாதுகாப்புக்காக. ஒன்று ஒற்றுமைக்காக. நாம் வாசித்த இந்த 17ஆம் அதிகாரம் 21 முதல் பார்க்கின்ற பொழுது 23 வரை, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கு ஒரு வேண்டுதலை ஏற்படுத்துகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது விசுவாசிகள் ஒற்றுமையாய் இருப்பதுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கின்றார். ஒற்றுமை ஏன் அவசியமாக இருக்கிறது என்பதை கூறுகிறார். உலகத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கும்படியாக விசுவாசிகளின் கூட்டமாக இருக்கிற நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஏனால் நாம் மற்றவர்களுக்கு போதிக்கலாம், ஆனால் ஒற்றுமை என்று சொல்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்கின்ற பொழுதுதான் நம்மில் ஆண்டவர் வெளிப்படுகின்றவராய் இருக்கின்றார். உலக இரட்சிப்பின் நிமித்தமாவது விசுவாசிகள் ஒற்றுமையாக இருத்தல் அவசியம் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். என்றால் அங்கு வேற்றுமைகளை களைந்து ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது.
ஆம், அங்கு பார்க்கின்றபோது பிலிப்பியரில் பார்ப்போம் என்று சொன்னால், பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற வார்த்தை, பிலிப்பியர் 1 முதல் 18 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு 18ஆம் வசனத்தில் சொல்கிறார், அங்கு இதில் என்ன வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? அங்கு 14ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனத்தோடு கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு வேறுபட்ட மக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லி கடைசியாக சொல்கிறார். இதனால் அங்கு கிறிஸ்து இது நம் மூலமாய் அறிவிக்கப்படுகிறார், எப்படியாகிலும் அறிவிக்கப்படுகிறார், எனவே நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிவிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி, நாம் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்ற பொழுது இன்றைக்கு பொறாமை எண்ணத்தோடு கூட இருக்கின்ற மக்கள் நம்மை பகைத்து கொண்டிருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையோடு இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் வாசித்த அந்த 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு 26ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்கிறார். ஆனால் அன்பு எங்கிருக்கின்றதோ அந்த அன்பு இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாக ஒற்றுமை உண்டு. அன்பான ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதிக்கின்றோம். அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்தாரே. ஆனால் இந்த ஒற்றுமை என்பது அன்பின் மூலமாய் வெளிப்படுகின்றதாக இருக்கிறது. அன்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முற்றிலுமாக அன்பின் அதிகாரமாக நாம் அன்போடு கூட இருக்க வேண்டும் சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் அதை விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒற்றுமையாக இருப்போம். ஆண்டவருக்குள் இருக்கின்ற பொழுதுதான் ஒற்றுமை அங்கு வெளிப்படும். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் நானும் தரித்திருக்கின்றோம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற பொழுது கிறிஸ்துவை நாம் உடையவர்களாக இருக்க அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஒற்றுமையோடு கூட அந்த உலகத்திலே வாழ அழைத்திருக்கின்றார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் சொன்னால் 31 தொடங்கி 39 வசனங்களிலே அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களை பாருங்கள். இவைகளுக்கு நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். ஆக்கடைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து மறிக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்கு ஒரு பட்டியலே போடுகின்றார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் மேல் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டினாலும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை வருகின்ற போது ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவருக்கோடு வைத்திருக்கிற அன்பிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு வெளிப்படும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கின்ற அன்பும் ஆண்டவர் நம்மில் கொண்டிருக்கின்ற அன்பும் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் ஒற்றுமையோடு கூட நாம் வாழ்வோம். அந்த ஒற்றுமைக்காக ஆண்டவர் மன்றாடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிற காரியம், அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. அவர் எல்லாரும் என்று சொல்கிற பொழுது நீங்களும் நானும் தான். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக ஆண்டவர் நம் ஏறெடுத்த அந்த மன்றாட்டின் மூலமாய் ஒற்றுமையோடு கூட இந்த உலகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பாதுகாப்புக்காக அங்கு மன்றாடுகிறார். பாதுகாப்புக்காக அங்கு மன்றாடுவதை பார்க்கிறோம். அதே 17ஆம் அதிகாரம் நாம் வாசித்த 14 முதல் 20 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் அங்கு நடைபெறுகின்ற காரியங்களை பாருங்கள். 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமென்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளோ பெரிய மன்றாட்டு! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய மன்றாட்டு! அன்றைக்கு ஸ்ரீசர்களுக்கு பண்ணின அதே மன்றாட்டு தான் இன்றைக்கு ஸ்ரீகிறிஸ்துவத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார். என்றால் எதுவும் நம்மை இது பண்ணாதபடி நாம் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட, உலகத்தில் வரக்கூடிய எந்த தீமையான காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாய் அவர் நமக்காக மன்றாடுகின்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட நாம் இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு சாஸ்திரம் இல்லை. ஆண்டவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்கவும் ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய வருகை இந்த இரவு இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட நித்தியத்திலே இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் பாதுகாப்போடு கூட இந்த உலகத்தில் இருக்க நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து நாம் வழிவழி போகாதபடி இருக்க அழைக்கப்படுகிறோம். 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என்றால் ஆண்டவரை நீங்கள் நானும் தரிசிக்க வேண்டும் சொன்னால், அவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்கள் நானும் வாழ்ந்து, என்றால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. எனவே அதை நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி பார்க்கின்றோம். இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்கள், நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்கின்றது? நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா உலகத்திலே ஸ்ரீகிறிஸ்துவத்தை பெற்றிருக்கின்றோம். எப்பொழுதும் விசுவாசியின் கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாதுகாக்கப்பட்ட ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை எப்படியாக தூக்கி எடுத்திருக்கின்றார். நாம் பலவீனப்பட்ட பொழுது நமக்கு பலனை கொடுத்திருக்கிறாரே, சுகவீனப்பட்ட பொழுது நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கின்றாரே, நாம் அங்கலாய்த்த பொழுது நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்த கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறாரே, கண்ணீர் விட்ட பொழுதெல்லாம் கரம் நீட்டி அழாதே என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கின்றாரே, இம்மட்டுமாக பாதுகாத்து வந்த கர்த்தர் நிறைவாய் நம்மை இன்னும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது எபேசியரில் பார்ப்போம் என்று சொன்னால், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம், 7-8 வசனங்கள் இப்படியாக சொல்கின்றது. என் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கின்றோம். கிருபையினாலே நீங்கள் நானும் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் அவருடைய கிருபையினாலே இருக்கின்றோம். கிருபையினாலே இருப்பது நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தேவனுடைய ஈவாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது
உலகம் பலவிதமான தீய சக்தியினாலும் பாவத்தினாலும் நிறைந்து விசுவாசிகள் அவருக்குள்ளாக வாழாதபடி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்து அவரோடு கூட நாம் இருக்கத்தக்கதாய் அவர் விரும்புகிறார். விசுவாசிகள் எப்படி உலக மாமிச இச்சைகளிலிருந்து காக்கப்படுகிறார்கள்? கர்த்தரின் வசனத்தினால் ஆகின்றது. கர்த்தருடைய வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவருடைய வசனம்தான் நமக்குடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. எனவே நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வசனம் நம்மை வழிநடத்துகிறது சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்ப்போம் என்று சொன்னால் 8ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்படுகின்றது. இங்கே 8ஆம் அதிகாரத்திலே அங்கு பார்க்கின்றோம் நடைபெற்ற காரியம். பேதுரு வந்து இது பண்ணின பொழுது அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் நாம் பார்க்கின்ற காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வசனத்தை பார்ப்போம் சொன்னால் அங்கு பார்க்கின்றோம். அங்கு அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்றினார்கள். சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரம் கொடுக்க என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பெற பணத்தை கொடுக்கின்றனர். அதுக்கு பிற்பாடு அங்கே பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கில்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிசப்பிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருப்பதற்காய் காண்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது சீமோன் அங்கு சொல்கின்ற காரியம், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்காக. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருப்பேன். அநேகருக்காக அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே என்ன செய்கிறோம் என்று சொல்லி அறியாதபடி பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களையெல்லாம் மீட்டு எடுக்க முடியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த ஜெப ஆராதனையின் மூலமாய் அநேகர் பாவக்கட்டுகளிலிருந்தும் அநேக வியாதி கட்டிலிருந்தும் சத்துருவின் அந்தகார கட்டிலிருந்தும் விடுதலை பெறுகின்றவர்களாய் இருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் பார்க்கின்றோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தானே. அப்படினால் கர்த்தருடைய வசனம்தான் இன்றைக்கி ஏதோ வாலிப பிள்ளைகளுக்கு வந்த நம் வாழ்விலும் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்பதை நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஒற்றுமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீர் என்னை பாதுகாக்கின்றீர், பராமரிக்கின்றீர், இம்மட்டுமாக வேண்டிய எல்லா ஒத்தாசையும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? உம்முடைய வசனத்தை நான் கை கொண்ட மகனாய் மகளாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி ஸ்துதி பலி ஏறெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகின்றவராக இருக்கிறார். ஆம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். நம்முடைய அந்த 1 மணி நேர ஜெப ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படுகின்றவராயிருக்கிறார். அதனுமாய் இதில் இணைந்திருக்கின்ற நாம் அனைவரும் மகிமையின் பாத்திரங்களாய் நம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர்களாய் நம்முடைய ஒற்றுமையை இன்னும் நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கவும், இன்னும் அநேகர் இதிலே வந்து கலந்து கொள்ளத்தக்கதாய் நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டின் மூலமாய் ஆவியானவர் செயல்படத்தக்கதாகவும், பாதுகாப்பு தேவை உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படவும் நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்ற கர்த்தரை நாம் துதிப்போம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நான் முற்றிலுமாக உம்முடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறேன். நீர் நாங்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களா என்ற வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருந்து ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய வருகையிலே நாங்கள் வெறுங்கையோடு வராதபடி ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய திருசன்னிதானத்திலே கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபைதாரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபியாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை இம்மட்டுமாக பாதுகாத்து வந்திருக்கிறீர், பராமரித்து வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் கர்த்தாவே 1602வது நாளிலே
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மன ஆவியோடு கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து கர்த்தாவே அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்தீரப்பா. நாங்களும் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யவும், வேண்டுதல் செய்கின்ற போது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒற்றுமை வெளிப்படுகின்றதாய் இருக்கவும் கர்த்தாவே ஒற்றுமையோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற பாதுகாப்பை கர்த்தாவே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும், போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாப்பை கட்டளையிடுகிறீர். குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வருகிறீர், குடும்பத்தை பாதுகாத்து வருகிறீர். எல்லாவற்றிற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய திரேக தேவன் பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்த்தல் நிறைவாக இருக்கவும், இருக்கின்ற இடங்களிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் விளங்கவும், உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரம் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொடவும் நிற்கிறோமாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கர்த்தலை படிக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் கிடைக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.